ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற செயலி வழி கார் சேவை நிறுவனங்கள் பீக் ஹவர்ஸ் எனப்படும் உச்சபட்ச நேரங்களில் அடிப்படை கட்டணத்தை விட கூடுதலாக 2 மடங்கு கட்டணம் வசூலிக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்காக போக்குவரத்து சேவை வழங்கும் தளங்களுக்கான வழிகாட்டுதல்களை மத்திய அரசு திருத்தி அமைத்துள்ளது. இதன் மூலம் ஊபர், ஓலா, ராபிடோ போன்ற நிறுவனங்கள் உச்சபட்ச நேரங்களில் அடிப்படை கட்டணத்தை விட 2 மடங்கு வரை வசூலிக்க அனுமதிக்கிறது. முந்தைய உச்சவரம்பு 1.5 மடங்காக இருந்த நிலையில் தற்போது 2 மடங்காக உயர்த்தப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதலின்படி சாதாரண நேர கட்டணங்கள் அடிப்படை கட்டணத்தில் குறைந்தது 50% இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை மாநில அரசுகள் 3 மாதங்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வருகிற 8ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை புதனன்று நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கேலி கிண்டல் செய்பவர்களை பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என்றும் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் மக்கள் பணி தொடரும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கபாலீஸ்வரர் கோவில் திருமண மண்டபத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 32 ஜோடிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திருமணத்தை நடத்தி வைத்து தங்கத்தாலி, டேபிள் ஃபேன், பீரோ, கட்டில் உள்ளிட்ட 47 வகையான சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். விழாவில் பேசிய முதலமைச்சர், பக்தியின் பெயரால் பகல் வேஷம் போடக்கூடியவர்களால் திமுக ஆட்சியின் சாதனைகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று தெரிவித்தார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற பரந்த உள்ளத்தோடு நம்ம திராவிட மாடல் செய்கிற இது போன்ற சாதனைகள் வெறுப்பையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் எண்ணங்களையும் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து சகிச்சிக்க முடியல. பக்தியின் பேர்ல பகல் வேஷம் போடக்கூடியவங்க இதை தாங்கிக்க முடியல. ஆனா உண்மையான பக்தர்கள் நம்ம ஆட்சியோட ஆன்மீக துண்டை பாராட்டுறாங்க. பக்தி தான் அவங்க நோக்கம்னா என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம அரசோட சாதனைகளை, ஆன்மீகத்துக்கு செஞ்ச நன்மைகளை பட்டியலிட்டு பாராட்டி இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு நோக்கம் அது அல்ல. பல ஆண்டுகால வன்மம் அது. அந்த வன்மத்துக்கு வடிகால் தான் இப்படிப்பட்ட கார்ட்டூன்கள். அவங்களுடைய ஆதரவற்ற அவதூறுகளை பற்றி நான் ஒருபோதும் கவலைப்பட்டதல்ல. என்னுடைய பணி மக்கள் பணி. மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து அதற்கு உரிய பணி ஆற்றுவதுதான் என்னுடைய பணி. இதெல்லாம் நான் பார்த்து கவலைப்படுறேன்னு யாரும் நினைக்க வேணாம். இதெல்லாம் எனக்கு ஊக்கம், இதெல்லாம் எனக்கு உற்சாகம். இன்னும் எங்களை கேலி செய்யுங்க, கிண்டல் பண்ணுங்க, கொச்சைப்படுத்துங்க, விமர்சனம் பண்ணுங்க. நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட தயாராக இல்லை. திருநாவுக்கரசர் மொழிக்கேற்ப என் கடன் பணி செய்து கிடப்பதே. நாம தொடர்ந்து உண்மையான பக்தருடைய நலனுக்காக செயல்படுவோம். திருபுவனம் இளைஞர் மரணம் எதிரொலியாக தமிழக காவல்துறையில் உள்ள தனிப்படைகளை கலைக்க டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் நகை திருட்டு புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்குமார் என்ற இளைஞரை தனிப்படை போலீசார் அடித்துக் கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தனிப்படைகளை உடனடியாக கலைக்க உத்தரவிட்டுள்ள டிஜிபி சங்கர் ஜிவால், திருத்தப்பட்ட மறு உத்தரவு வரும் வரை இந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது மண்டல ஐஜிக்கள் மற்றும் மாநகர காவல் ஆணையரின் உத்தரவின் பேரில் வழக்கு விசாரணையில் உள்ள தனிப்படை போலீசார் வழக்கை முடித்து அவரவர் காவல் நிலையம் திரும்பவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேபோல மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மேற்பார்வையில் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் அடங்கிய தனிப்படை மற்றும் அனுபவம் இல்லாத காவலர்களை தனிப்படையில் சேர்க்கக்கூடாது என மறு உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஒரு சம்பவம் நடந்தவுடன் உயரதிகாரிகளால் அமைக்கப்படும் தனிப்படைகள் மட்டுமே செயல்பட வேண்டும் எனவும், காவல் நிலையங்களில் நிரந்தரமான தனிப்படைகள் செயல்படக்கூடாது எனவும் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் மரணமடைந்த இளைஞர் அஜித்குமாரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் உத்தரவின்படி பணி நியமன ஆணை, இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமாரிடம் ஆவின் நிறுவனத்தில் டெக்னீஷியன் பணிக்கான ஆணையினை அமைச்சர் பெரிய கருப்பன் வழங்கினார். மேலும் வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை மற்றும் திமுக சார்பில் முதற்கட்டமாக 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகை ஆகியவை அஜித்குமாரின் குடும்பத்தினரிடம் வழங்கப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தம்பி நவீன் அவர்கள் ஐடிஐ படித்த காரணத்தால் அவருக்கு அதற்கு ஏற்றவாறு ஒரு பணியை வழங்க வேண்டும் என்று, என்ன பணியை வழங்கலாம் என்று முடிவெடுத்து அவருக்கு ஆவினில் ஒரு டெக்னீஷியன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தொடக்கத்தில் ஒரு 30,000 சம்பளம் கிடைக்கும். பணியாணையை இப்பொழுது தம்பி நவீனத்தில் வழங்கியிருக்கிறோம். அவரும் அதை முழு மனதோடு மகிழ்ச்சியாக ஏற்றிருக்கிறார். அவர்களுக்கு இந்த ஊரில் வீடு சின்ன வீடாக இருக்குன்னு சொன்னாங்க. 3 சென்ட் அரசு புறம்போக்கு நத்தம் நிலத்திலிருந்து எடுக்கப்பட்டு அந்த பட்டாவும் இப்பொழுது அவர்களுக்கு நானும் ஆட்சியர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் நிர்வாகிகள்லாம் ஆர்டிஓ வட்டாட்சியர் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அதை கொடுத்துட்டோம். அடுத்து கட்சியின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கத்தின் சார்பில் முதல் கட்டமாக இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தொகையும் வழங்கி இருக்கிறோம். இது 3 மட்டும் இல்லை, இன்னும் இந்த குடும்பத்திற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை எங்களது இயக்கத்தின் சார்பிலும் அதேபோல அரசின் சார்பிலும் முதலமைச்சர் அவர்களே நேரடியாக இதில் தலையிட்டு செய்கின்ற காரணத்தால் அவர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் முதலமைச்சர் அவர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தின் முதற்கட்டமாக 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சோதனை அடிப்படையில் ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை வேளச்சேரியில் ரேஷன் பொருட்களை பெற்ற மூதாட்டி ஒருவர் இந்த திட்டம் மிகுந்த பயனுள்ளதாக இருப்பதாகவும் அரசுக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இப்ப வீட்டுக்கே பொருள் வருது, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு 72 வயசாகுது. எங்கள் பேரனை கூட்டின்னு வந்து வாங்குவேன், இல்லைன்னா எங்கள் பொண்ணு வந்தாலுன்னா அவ கூட வந்து வாங்குவேன். இப்போ வீட்டுக்கே எடுத்தாந்து கொடுக்குறீங்க. என்னென்ன கேட்டாங்க, என்னென்ன கொடுத்தீங்க? எல்லா பொருளும் கொடுக்குறேன்றாங்க. எனக்கு தேவைப்பட்டதை வாங்கிக்கணும். என்னெல்லாம் இருக்கு? அரிசி இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. கேட்டால் எல்லாமே தான் தராங்க. குற்றங்களை கண்டுபிடிக்க ஒருவரது தொலைபேசி உரையாடல்கள் மற்றும் தகவல்களை ஒட்டுக்கேட்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சிபிஐ பதிவு செய்த வழக்கிற்காக சென்னையை சேர்ந்த கிஷோர் என்பவரின் தொலைபேசி உரையாடல்கள், தகவல்களை ஒட்டுக்கேட்க மத்திய புலனாய்வு பிரிவுக்கு அதிகாரம் வழங்கி மத்திய உள்துறை அமைச்சகம் கடந்த 2011ஆம் ஆண்டு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், சட்டப்படி நியாயப்படுத்தாத வரை தனிநபர் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்பது அந்தரங்க உரிமைக்கு விரோதமானது என்றும், குற்றச்செயல்களை கண்டறிவதற்காக ரகசியமாக ஒட்டுக்கேட்பது அனுமதிக்கத்தக்கதல்ல என்றும் கருத்து தெரிவித்தார். பொது பாதுகாப்பு மற்றும் பொது அவசரம் காரணமாக மட்டும் தனிநபர்களின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்க முடியும் என கூறிய நீதிபதி, நாட்டின் இறையாண்மை, ஒற்றுமை, பாதுகாப்பு மற்றும் குற்றச்செயல்களை தடுப்பது போன்ற நிகழ்வுகளில் மட்டும் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்க அனுமதி அளிக்க முடியும் என்றும் தெளிவுபடுத்தினார். தொடர்ந்து கிஷோரின் தொலைபேசி உரையாடல்களை ஒட்டுக்கேட்க அதிகாரம் வழங்கி உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவையும் ரத்து செய்து உத்தரவிட்டார். மராத்தியில் பேசாத உணவக உரிமையாளரை மகாராஷ்டிர நவ நிர்மாண் சேனா தொண்டர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவில் கடந்த சில மாதங்களாகவே ஹிந்தி மராத்தி மொழி பிரச்சினை நீடித்து வருகிறது. இந்நிலையில் மும்பையை அடுத்த மீரா சாலை பகுதியில் உள்ள வட மாநிலத்தவருக்கு சொந்தமான உணவகத்திற்கு வந்த நவ நிர்மாண் தொண்டர்கள் உணவக உரிமையாளரை மராத்தியில் பேச சொல்லி வற்புறுத்தியுள்ளனர். ஆனால் அவருக்கு மராத்தி தெரியாது என கூறப்படும் நிலையில் ஹிந்தியில் பேசியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த தொண்டர்கள் அந்த நபரை தகாத வார்த்தைகளால் வசைபாடியதோடு சரமாரியாக கன்னத்தில் அறைந்தனர்.
ஜம்மு காஷ்மீரில் புகழ்பெற்ற அமர்நாத் யாத்திரையை முன்னிட்டு துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா வழிபாடு நடத்தினார். ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் குகையில் பனிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்பதிவு செய்துள்ளனர். இந்த ஆண்டுக்கான யாத்திரை ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜம்முவில் உள்ள யாத்ரி நிவாஸ் முகாமில் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா வழிபாடு நடத்தினார். முதற்கட்ட யாத்திரைக்கு பக்தர்கள் ஆயத்தமாகி வரும் நிலையில் பக்தி கோஷம் முழங்க தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனிடையே அமர்நாத் யாத்திரையை முன்னிட்டு ஜம்மு ஸ்ரீநகர் நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மெக்சிகோவில் கனமழை வெள்ளத்தை தொடர்ந்து பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மெக்சிகோவின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள சான் லூயிஸ் பொட்டோசி பகுதியில் பலத்த மழை காரணமாக சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்தன. வெள்ளத்தில் கார் ஒன்று அடித்துச் செல்லப்பட்டது. சாண்டா மரியா பகுதியில் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்த நிலையில் இடிபாடுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன.